Hey guys, Assalamu alaikum, welcome back to my channel. ஸோ இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு vlog ஒன்று தான், அதுவும் வீக்கெண்ட் vlogன்றாலே மோஸ்டாகவே ஸ்பெஷல் தான். அந்த டேயில் அவுட்டையும் போகிறதுலேருந்து குக்கிங்லேருந்து எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர், அதோடைய உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தரோடு நான் இன்றைக்கி அவுட்டிங் போனேன். அதையும் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். So let's get started with the video. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்னு சொன்னாலே அந்த டே ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில நேரம் ஃப்ரைடே வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிக்கும். அந்த லேதினஸ் விளங்கியோ தெரியா மார்னிங்கோடி வந்தோடே தண்ணி குடித்தோம்னு தான் ஒரு கிளாஸ் எடுத்தேன், அப்படியே கீழே விழுந்துட்டேன். நான் நினச்சேன் கிளாஸ் உடஞ்சி 2 வேலை ஆகிக்கும்னு சொல்லி, பட் கிளாஸ் வந்து எதுவுமே ஆகலை. அது வந்து தண்ணி தான் ஃபுல்லாகவே கொட்டி போட்டேன். அதுவும் ஒரு 2 வேலை தான். அதெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டீ போட்டு எடுத்தேன். ஹபிக்கு டீ போட்டுட்டு எனக்கு வந்து டீ போடலை, காஃபி ஒன்று போட்டு எடுப்போம்னு சொல்லி நான் எனக்கு காஃபி தான் போட்டு எடுத்தது. ஸோ ஃப்ரைடே எப்படின்னு கேட்டால், எங்களுக்கு நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறல்ல, இது மாதிரி டீ காஃபி ஏதாவது குடித்தா அதுவே நல்ல ஃபீலிங் ஆகிக்கும். டிரெக்டாகவே லன்ச் தான் திண்டுபடியது. பிகாஸ் நான் வந்து தேர்ஸ்டே நைட் வந்து எங்கள் சரி வெளியில் போகிறேன், பர்ச்சேசிங் போகிறேன், இல்லைண்டா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்கள் சரி வெளியில் போகிறேன், சம்டைம் மூவி ஏதாவது பார்க்குற அந்த மாதிரி டைமில் வந்து மோஸ்ட்டாகவே சுபகு தொழிட்டு தான் வந்து தூங்கி படியது. அதுக்கப்புறம் எலும்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்தது நடக்காத ஒரு விஷயம். அப்படியே தூங்கினாக்கா மார்னிங் வந்து ஒரு 10:30 அந்த மாதிரி, 10 o'clock 10:30 11 அந்த மாதிரி டைம் தான் எழும்புறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது காஃபி டீயை போட்டு குடிச்சேன்னா அதுவே நல்ல ஃபீலிங் ஆகிக்கும். லன்ச் குக் பண்ணி முடியறதுக்கே டைம் சரியாகிட்டு எங்களுக்கு ஜும்மா ஆகிடியே. அதனால் வந்து மோஸ்ட்டாகவே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே செய்ததில்லை. ஒரு சில நேரம் மார்னிங் கொஞ்சம் ஏர்லி எழுப்பினா ஏதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக வந்து சாண்ட்விச் ஏதாவது, அப்படி இல்லைன்னு சொன்னால் லன்ச் தான். ஸோ எங்களோட ஹோமில் எப்பயுமே ஃப்ரைடே ஸ்பெஷல் பிரியாணி தான். அதுவும் நான் இன்றைக்கி செய்ய போகிறது மட்டன் பிரியாணி. என்னை பொறுத்தவரையில் இந்த ரைஸும் கறியை விட பிரியாணி தான் ரொம்ப சிம்பிள். ரைஸ் ஆக்கி கறி ஆக்கி அதுக்கு நிறைய டைம் போகும். பிரியாணி இல்லைன்னா மந்தி கப்ஸ் அந்த மாதிரி ரைஸை பொறுத்தவரையில் அது வந்து ரொம்ப சிம்பிள். 1 pot வந்து விஷயத்தை முடிச்சுட்டேலும் அந்த மாதிரி டைம் எடுக்கிறோம் இல்லை. ரைஸும் கறிக்கு வந்து குக் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே வந்து குயிக்காகவே செஞ்சிடும் மேலும். இன்றைக்கி எப்படின்னு கேட்டேனாக்கா, எனக்கு வந்து குக் பண்ணவும் வேணும், பட் சோம்பேறியாகவும் மீக்கி சரிதான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே குக் பண்ணுறோம்னு சொல்லி தான் எடுத்தேன். எப்பயுமே மார்னிங்கோடைய வந்து நான் இந்த மட்டன் ஆகிக்கட்டும், பீஃப் ஆகிக்கட்டும், இது பிரியாணி செய்யக்குள்ள வந்து அதை ப்ரெஷர் குக் பண்ணிடியும். அது வந்து நல்ல குக்காக இருந்தால் தான் திரும்ப வந்து பிரியாணி குக் பண்ணக்குள்ள வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வைக்க தேவையில்லை. இன்றைக்கி மட்டனை தான் நேரத்தோடய நான் வந்து மார்னிங்கோடய வச்சுட்டு, நான் முன்னாடி நாளே மட்டனெல்லாம் க்ளீன் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் போட்டுது. நெக்ஸ்ட் டே ஜஸ்ட்டு ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு முன்னாடி நாள் நல்லாவே கழுவி தான் வச்சிடுது டர்மரிக்கெல்லாம் போட்டு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து ஜஸ்ட்டு 1 டைம் வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணிடியும். இன்றைக்கி நான் செய்வப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு சோம்பேறி பிரியாணியோடே செல்லலும். கறியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறது, பிரியாணி மாதிரி ரைஸ் எல்லாம் போட்டு. சம்டைம்ஸ் சோம்பேறியாக இருந்தால் நான் இந்த மாதிரியும் செய்தேன். ஒரு சில நேரம் பார்த்து செஞ்சால் டேஸ்ட் வராது. இந்த மாதிரி சோம்பேறி டைமில் அந்த கைக்கு வார்த்தை போட்டு செய்யக்குள்ள தான் நல்லா டேஸ்ட்டாக ஆகிக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் தின்னக்குள்ள ஹாப்பி இன்றைக்கி நல்லா ஆகிக்கிண்டே டிஃப்ரெண்ட் ஆகிக்கி நல்லா ஆகிக்குன்னு சொல்லி தான் தீண்டது. ஸோ இன்றைக்கி நான் வந்து எந்த ஒரு ரெசிபீஸுமே ஷேர் பண்ணலை, ஜஸ்ட்டு கிளிம்ஸாக தான் எடுத்தேன். அந்த ஃப்ரைடேயில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி கேப்சர் பண்ணி தான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் வாங்கினதுக்கு பிறகு வந்து அது ப்ரெஷர் குக்கர்னு சொல்ல மேலும் ரைஸ் குக்கர்னு சொல்ல மேலும்
எனக்கு வந்து ஸ்டவ்வை யூஸ் பண்ணுறத விட இதை யூஸ் பண்ணியே தான் மிச்சமாக யூஸ் பண்ணி படியாது. ஹபி கூட என்கிட்ட சொல்கிறேன், இதை வாங்கினது தான் வாங்கினா நல்ல சோம்பேறியாக போயிட்டேன்னு சொல்லி. நான் எல்லாமே செய்து இப்போ இதில் தான். எப்படின்னு கேட்டேனாக்கா, நான் நூடுல்ஸ் செய்தேன், பெஸ்ட்டை செய்தேன். சம்டைம் வந்து இந்த நூடுல்ஸ் பெஸ்ட்டாக கறி செய்யக்குள்ள ஒரு 2 டேஸுக்கே கறியை செஞ்சிடியேன். கறியை செஞ்சு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுருக்கேன். நைட்டுக்கு டின்னர் செய்யணும் இல்லைன்னு சொன்னாக்கா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு சொன்னாக்கா, அந்த பாக்ஸை அப்படியே எடுத்து அதுக்குள்ளே கொட்டிடியே. அதுக்கப்புறவு நான் வந்து பெஸ்ட்டாவை எடுத்து போட்டுருக்கேன். அப்புறம் தண்ணியை பார்த்து அளவை போட்டு அப்புறம் வந்து அந்த ரைஸ் குக் பண்ணுற அந்த ஆப்ஷனை தான் வைக்கிறது. அதை வச்சுட்டாலே போதும். அது வந்து ஜஸ்ட்டு நல்லாவே குக் பண்ணி வந்துடு. ஒரு 10 to 20 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்லேயே வந்து அதுவாகவே குக்காகி வந்துடுது. இல்லைன்னு சொன்னாக்கா, நாங்கள் ஸ்டவ்வில் செய்ய போனோன்னாக்கா ஃபஸ்ட்டுக்கு பெஸ்ட்டாக குக் பண்ணணும், அதுக்கப்புறம் கறி செய்யணும், பெரட்டணும், பெரிய வேலை. அதை விட இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 1 pot ரைஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள், குயிக்காகவே முடிஞ்சிடுங்க. எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நான் மிச்ச நாளாக காணியேன் தான் நிறைய பேர்கிட்ட ப்ளாக்ஸில் இதை வந்து காணியேன். பட் எப்படியோ தெரியான்னு சொல்லி தான் டவுட்லேயே இருந்தேன். ஐயோ, நான் வாங்கவே இல்லை. கடையில் கூட அடிக்கடி காணியே வாங்கலை. அதுக்கப்புறம் தான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குவோம். என்கிட்ட வந்து ரைஸ் குக்கர் இல்லை. இது வரைக்கும் நான் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி இல்லை. ப்ரெஷர் குக்கர் இருக்குது, ஜஸ்ட்டு நார்மல் ஸ்டவ்வில் வைக்கிறது. சரித்தா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்து இப்போ அதுதான் நான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியது. ஸோ நாங்கள் வந்து ஸ்டவ்வில் குக் பண்ண போனாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா லிட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுவும் மிக்ஸ் பண்ணி விடணும், அடிப்பிடிச்சேன். பட் இதில் அப்படி இல்லை. அதை போட்டு அப்படியே சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டேனாக்கா அதில் பாட்டில் அது வந்து அப்படியே குக் ஆகும். எங்களோட வேலையை அப்படியே செய்ய போய்து டேலும். அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஓமில் விழுந்துடும். குக் பண்ணி முடிஞ்ச பிறகு சவுண்ட் கேட்குறேன். எங்களுக்கு வேணுமெண்டா ஆஃப் பண்ணாலும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அதுவாகவே ஓமில் விழுந்துட்டே ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ நான் ரைஸையும் போட்டு முடிஞ்சு ஸ்வீட் மெலன் இருந்தேன். இப்போது சீசனுக்கெல்லாம் இந்த வாட்டர்மெலன், ஸ்வீட் மெலன் இது தான் வருது இந்த சூடு சீசனுக்கு. ஸோ ஸ்வீட் மெலன் வந்து எனக்கு அடிக்கடி எடுப்படியே இந்த டைம் எடுத்தது அது அவ்வளோ பெருசாக ஸ்வீட்டே இல்லை. கட் பண்ணது வந்து தின்னத்தான். நான் மோஸ்ட்டாகவே வந்து ஃபுட்ஸில் வந்து தின்னத்தான் கட் பண்ணியது. நல்லா பழுத்துட்ட அப்படின்னு சொன்னால் தான் கூடுதலாக வைக்கின்றா தான் ஜூஸ் எல்லாம் அடிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லாவே வந்து ஸ்வீட் கொஞ்சமே ஈக்கல்ல. அதனால் வந்து சரித்தா மேங்கோ மீந்து அதையும் சேர்த்து இதையும் ட்ரிங்க் அடித்து ஃப்ரிட்ஜில் போட்டு ட்ரெஸ் கொஞ்சம் கழுவினது இந்த மிஷினில் அதுவே அப்படியே காய போட்டு நானும் போய்த்தேன் அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகிக்கொண்டு வரோம்னு சொல்லி. ஸோ இந்த பிரியாணிலே சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணியை விட இந்த மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து தனித்தான டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி நான் ரைஸை விட கூடுதலாகவே மட்டன் போட்டு செஞ்சேன். அதனாலேயே தெரிய டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்து. அந்த டம் உடைகச்சல் அதோட ஸ்மெல் கூட ரொம்ப நல்லாவே இருந்தேன். லன்ச் முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்து ஃபோன் நோண்டிக்கொண்டு ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் தூங்கி இந்த மாதிரி தான் ஃப்ரைடே போகிறது. நான் வந்து ஈவினிங் ஜன்னல் மூட தான் வந்தது மாதிரி டைம் ஆகும். அந்த டைம் தான் கண்டது. மார்னிங் எனக்கு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு மறந்து போயிட்டேன். நான் எப்போயுமே ஒவ்வொரு நாளுமே மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடியே. பிகாஸ் இப்போல்லாம் அடிக்கிற சூட்டுக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றினா தான் அந்த மரம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வைக்கும். இது வந்து இன்றைக்கி மார்னிங் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நினச்சேன் ஊற்றணும் மோஸ்ட்லி மறந்துட்டேன். ஈவினிங் வந்து பார்க்குற அப்படியே வாடிக்கொண்டு அதுக்கும் தண்ணி ஊற்றிட்டு மகரிபெல்லாம் தொழுகிட்டு தான் நாங்கள் வந்து வெளியே போவோம்னு சொல்லி வந்தது. ஃப்ரைடே வந்து எப்போயுமே நான் வந்து டீ வந்து வெளியில் தான் குடிக்கிறது. பிகாஸ் ஒவ்வொரு நாளும் வீட்டில் தண்ணி குடிக்கிற ஃப்ரைடே ஒன்று தான் லீவ் ஹாபிக்கு. ஸோ அந்த டைமுக்கு நான் கிச்சனுக்கு லீவ் போட்டுட்டு அப்படியே வந்துடுறேன் வெளியே. ஸோ எப்பயுமே இந்த ரெஸ்டாரண்ட் இது வந்து எங்களோட ஹோம் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று தான். இதில் வந்து ஷோட்டிஸ் ஆகிக்கட்டும் டீ ஆகிக்கட்டும் ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்குது. அடிக்கடி வாரத்தான் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து பரல கொஞ்சம் நாளே போகிறது தான் வந்தது. வந்து பார்க்குற ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஷோட்டிஸ் எல்லாம் முடிஞ்சோ இல்லைன்னா இன்றைக்கி போடலையோ தெரிய எதுவுமே இல்லை. அப்படியே எப்பயும் போல் என் ரெஸ்டாரண்ட் ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட் அரப்லங்காவுக்கு தான் வந்தது. ஸோ இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா நான் வந்து போக்கோலே 7:30 மட்டும் ஆகிறேன். பிகாஸ் 7 o'clock தான் மகரிபே ஆகிறது. மகரிபெல்லாம் தொழிட்டு தான் போனது.
அந்த டைமில் போனாலும் இப்போ சுட்டெடுத்த மாதிரி நல்ல சுட சுட ஷோர்டீஸ், அதுவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்து. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, எப்போ லேட்டாகி போனாலும் ஏர்லியாக போனாலும் சப்பண்டு நேரத்தோடையே ஃப்ரை பண்ணி போட்டுருப்பேன், டேஸ்ட்டே இருக்காது. பட் இப்போ எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. அதனாலே நான் வந்து ஃப்ரைடே வந்து மிஸ் பண்ணாமலே போகிறேங்க. சரி வெளியில் போகிற பிளான் இல்லைன்னு சொன்னாக்கா மாதிரி தொழிலத்தோடய வாங்க போகும் சோடிஸ் தின்னோம்னு சொல்லி அப்படியே கூட்டியும் பெய்த்துடியே. அது முடிஞ்சு அப்படியே நாங்கள் வந்தது வந்து உபுகூர் தான். உபுகூருண்டாலேயே நிறைய பேருக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட் ஒன்றைக்கு எங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் இவன், யூடியூப் செய்த ஒருத்தர். முன்னாடி வந்து மக்கா மூமெண்ட் வித் ஃபஸியன் இருந்து இப்போ லைஃப் வித் ஃபஸியன்னு சொல்லி தான் சேஞ்ச் பண்ணிக்கி. ஸோ இவ வந்து நிறைய வ்ளாக்ஸ் போடிய இப்போ முன்னாடி ஜித்தாடி இருந்த நேரமும் நிறைய ஜித்தாட் அப்டேட் எல்லாம் போட்டுக்கொண்டு இருந்தேன். இப்போ வந்து உபுகூரில் தாய்க்கி அங்கே நிறைய கண்டென்ட் நிறைய வீடியோஸ் போடிய. எத்தனை பேருக்கு தெரியுமென்னு தெரியாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நைட் டின்னருக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தது. உபுகூர் பீச் வந்து பக்கத்துலேயே தான் அவங்களோட ஹோமிக்கு ஐனே பக்கத்துலேயே தான் இந்த வந்து இதுக்கு பார்க்க கொண்டிருந்தோம். ஸோ இந்த பார்க்கில் எப்படின்னு கேட்டால் நாங்கள் மட்டும்தான், யாருமே இல்லை, சைலண்ட்டாக தான் பார்க் இருந்தது. ஸோ இந்த பார்க்குக்கு தான் நாங்கள் எல்லோரும் போனது. ஸோ நல்லா இந்த நைட் வந்து சூடும் இல்லை, சூடாயிக்குமான்னு சொல்லி டவுட்டில் தான் போனோம். சூடும் இல்லை கூலும் இல்லை, அந்த மாதிரி நல்லா கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாவே இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட். ஸோ இன்றைக்கி மீன் சாப்பாடு தான். இது வந்து அவளோட ஃப்ரெண்டோட தான் வந்து இது மாதிரி நைட் டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கி. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இப்போ எங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் நாங்கள் அடிக்கடி போகிற சுட்டியும் எல்லோரும் மீட் ஆகிற சுட்டியும் எப்படின்னு கேட்டால் எங்களுக்கு உள்ளிக்கிற பாண்டிங் வந்து ஃப்ரெண்ட்ஸை தாண்டி ஒரு தாத்த தங்கச்சிமா நானும் மாற எப்படி வந்து இருக்கோ அந்த மாதிரி, கூட பிறக்காதவங்க எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் ஒன்று தான். அதனால் எதுவாக இருந்திருந்தாலும் நாங்களும் அவள் வந்து இன்வைட் பண்ணுற எதுவாக இருந்திருந்தாலும் சம்டைம் வந்து இன்வைட் பண்ணலாட்டியும் கொடுத்து அனுப்புகிறேன், ஹபிக்கிட்ட கொடுங்கோன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மார் அவள் காய்க்கட்டும். இப்போ பூர்லி சுட்டியும் எனக்கு வந்து பெருசாக பெய்து படியில் கொஞ்சம் தூரம் சுட்டியும் அவரோட ஃப்ரெண்ட் ஒன்று ஜித்தாலிக்கு. ஸோ அந்த தாத்தாவுடைய நல்ல க்ளோஸ் நான். ஸோ அதனால் வந்து அவளுக்கு வந்து சம்டைம் வந்து ஏதாவது செஞ்சால் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து என் வ்ளாக் கொண்டு ஷேர் பண்ணியிருந்தேன், குக்கிங் என் ஃப்ரெண்ட் ஒன்று ப்ரெக்னென்ட் ஆகிக்கன்னு சொல்லி. அவளோட ஃப்ரெண்ட் தான் அது எனக்கு ஆயின ஃப்ரெண்டு. ஸோ அவள் மூலம் தான் எனக்கு கிடச்ச அந்த ஃப்ரெண்டு. அவள் வந்து ஜித்தால தான் இருக்கு. ஸோ ஏதாவது இந்த குக் பண்ண அனுப்பிய அவவும் அனுப்புகிற அந்த மாதிரி தான். ஸோ எங்களுக்குள்ள பாண்டிங் வந்து அப்படி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்கண்டே சொல்லலும். நிறைய விஷயம் பேசிக்கொள்ளிய, அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கொள்ளிய, அந்த மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன வந்து எதுவாக இருந்தனாலும் மாதிரி டின்னர் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது அரேஞ்ச் பண்ணனாக்கா எங்களையும் இன்வைட் பண்ணிய. நான் வந்து லாஸ்ட்டாக இப்போ ஒரு 1.5 மந்த்து முன்னாடி போனதுக்கப்புறம் எனக்கு பெய்து படவே இல்லை. ஜித்தாலியும் தானக்கா அடிக்கடி பெய்து படி. இப்போ ஊரில் சுட்டியும் எங்கே தூரம் என்ன அது சுட்டியும் இப்போ வந்து ஒரு இது மாதிரி டின்னருக்கு வாங்கன்னு சொல்லுவோம் தான் நைட் வந்து போனோம். ஆனால் லேட்டாகும் வரை நின்றுட்டு தான் வந்தேன். ஃபிஷ் பிரியாணி தான். ஸோ ஃபிஷ் பிரியாணியில் இந்த மீன் வந்து வெளியில் சுட்டெடுத்து அதுக்கப்புறம் ரைஸும் எடுத்து அதுதான் நல்லாவே இந்த பேசி தின்றதுல டைம் போனதே விளங்கலை. லேட் நைட் வரையுமே அங்கே தான் இருந்தது. ஸோ இப்போ எல்லாம் ஜித்தால் எப்படின்னு கேட்டால் ஜித்தால் மட்டுமல்ல சவுதி ஃபுல்லாகவே அவ்வளவு சூடு. டே டைமில் வெளியே இறங்கவே இல்லை. இப்போ எல்லாம் அந்த டே டைமில் வேலைக்கு போகிறவங்க இருக்கணும், அவங்கள நினச்சா தான் பாவமாகி இவ்வளோ சூட்டில் பெய்துட்டு வரேன்னு சொல்லி கொஞ்சம் டே டைமில் வெளியே இறங்கினாலே போதும் இவ்வளோ சூடுன்னு சொல்லி விளங்குறேன். சிலவங்க வந்து இக்கி ஃபுல்லாகவே வெளியிலேருந்து வேலை செய்தவங்க இக்கி அவங்கள நினச்சா தான் பாவமாயிக்கி அவ்வளோ சூடு சவுதியில். ஸோ நாங்கள் நைட்டும் அந்த மாதிரி தான் நினச்சேன், இந்த சூட்டில் வெளியில் போய்த்து எப்படி ஈக்க போகிறேன்னு சொல்லி பார்க்கல. இவ்வளோ சூடாகிருந்தனாக்கா டின்னர் தின்னு முடிஞ்சதோடய வாங்க போவோம்னு சொல்லி எல்லோரும் வந்து ஓடி வந்துச்சு. பட் இன்றைக்கு வந்து நான் சொன்னேன் நாங்கள் வாரண்டு தெரிய கிளைமேட்டுக்காக தான், கிளைமேட் இவ்வளோ வெல்கம் பண்ணிக்கு இவ்வளோ நல்ல கிளைமேட்டோடன்னு சொல்லி. கிளைமேட் ரொம்ப நல்லாவே இந்த சூடும் இல்லை கூலும் இல்லை
நல்லா கொஞ்சம் அந்த லைட்டாக ஒரு காற்றோட நல்லா இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட் உண்டு தான். ஸோ அந்த கிளைமேட்டுக்கும் சேர்த்து நாங்கள் வந்து எல்லோரும் திண்டு முடிஞ்சு அப்படியே கஹ்வா காஃபி டீன்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து குடிச்சு குடிச்சு பேசிக்கொண்டு சொல்ல டைம் போனதே விளங்கலை. லேடிஸ் எல்லாம் ஒரு சைட்லேருந்து பேசிக்கொண்டு ஜென்ஸ் எல்லாம் இன்னொரு சைட்லேருந்து பேசிக்கொண்டு. ஸோ இப்போ எல்லாம் இங்கே சரி ஒரு பார்க்குனுக்கு போனாக்கா அந்த பார்க்கில் வந்து எந்த ஒருமே வந்து பிச்சையில் பூவாய்க்கட்டும் மரம் ஆகிக்கட்டும் எதுவுமே ஃபைன் அடிச்சு இடிய அங்கே நிறைய பேருக்கு பார்த்துக்கிறதுக்கு. ஸோ போனாக்க அப்படியே வந்துடணும். அது மட்டும் இல்லை இந்த பூனைகளுக்கு அந்த மாதிரி சரி வந்தால் சாப்பாடு கூட போடையில் அது கூட ஃபைன் அடிச்சிய. ஸோ இந்த பார்க்கில் வந்து யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் பார்க் ஃபுல்லாகவே இருந்தது. அது இப்போ தான் செஞ்சுக்கோ நிற்கிற மாதிரி தான் ஈக்கி, அதனால ஒருத்தடி யாருமே இல்லை. ஸோ அங்கே வந்து நிறைய அந்த பூ அது வந்து சவுதியில் மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே ஈக்கி. நான் வந்து முன்னாடியெல்லாம் அடிக்கடி பிச்சு கொண்டு வந்து கொஞ்ச நாள் வைக்கிறேன், நல்லா ஈக்கும் வீட்டில் வைக்கச்சில பசந்தான் ஈக்கி. ஸோ இன்றைக்கி இந்த யாருமே இல்லை, சரிதான் வந்ததே யாருமே இல்லை, பிச்சு கொண்டு போகணும்னு சொல்லி அதையும் பிச்சு கொண்டு அப்படியே எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே வந்து. ஸோ இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகி. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching my video. Don't forget to subscribe and click the button also to get new update inshallah. See you soon in my next new video. Until then, take care. Bye bye.